பல வருஷம் கழிச்சு ரெட்மி அவங்களோட ப்ரைம் சீரீஸில் ஒரு ஃபோன் ரெட்மி 9 ப்ரைம் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஏன் ஒரு பெரிய விஷயம்? ரெட்மியோட ப்ரைம் சீரீஸில் என்ன ஸ்பெஷல்? இந்த ரெட்மி 9 ப்ரைம் ஃபோன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ரெட்மி 9 ப்ரைமில் புது ஆரா 360 டிசைன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரெட்மி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன புதுசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் இது பிளாஸ்டிக் யூனிபாடி டிசைன் தான். ஆனால் அந்த ஸ்மூத் ஷைனி ஃபினிஷ்க்கு பதிலாக மேட் கிரிப்பி பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கிரிப் அதிகமாக இருக்கணும், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த அளவுக்கு பிக்கப் பண்ணக்கூடாது. ரெட்மி 9 ப்ரைமில் 4 புது கலர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு மேட் பிளாக் வேரியண்ட், அதுக்கப்புறம் இன்னொரு 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஸ்பேஸ் ப்ளூ, மின்ட் க்ரீன், சன்ரைஸ் ஃப்ளேர், கடைசி 3த்துக்கும் ஒரு கிரேடியன்ட் பேட்டர்ன் இருக்குது. லுக்ஸ்னு பார்த்தா அதே மாதிரி ரெட்மி 8ல் உள்ள கேமரா பம்ப் தான். பட் இந்த தடவை 3 வெர்டிகலி அலைன் கேமராஸ், அதுக்கப்புறம் இன்னொரு கேமரா ஃப்ளாஷ் மாடியூல் பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே குவாட் கேமராஸ் இருக்குது. ரெட்மி K30, போக்கோ X2 மாதிரியே ரெட்மி 9 ப்ரைம்லேயும் இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள் டிசைன் இருக்குது கேமராஸ்க்கு. இந்த கேமராஸ்க்கு கொஞ்சம் நேரத்தில் வருவோம். இப்போதைக்கு ஃபிசிக்கலாக வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கேமரா செட்டப்லேயே கொடுத்துருக்காங்க. 9 ப்ரைமில் ஹெட்ஃபோன் ஜாக்கும் ரீடைன் பண்ணியிருக்காங்க. மேலே ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, கீழே USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு 6.53 இன்ச் நாட்சோட ஒரு IPS LCD பேனல் இருக்குது. இதுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோட கொர்லா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 9 ப்ரைமில் ஒரு மேஜர் அப்கிரேட் என்னென்னா ரெசல்யூஷன். இந்த ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் ஃபுல் HD+. இப்போ ரியல்மியோட நார்சோ 10A இல்லைனா போன ஜென்ரேஷன் ரெட்மி 8A இது எல்லாத்துலேயுமே வந்து HD+ ரெசல்யூஷன் தான் இருந்துச்சு. இப்போ ரெட்மி 4 ப்ரைமுக்கு அப்புறம் இப்போ தான் இந்த ரெட்மி 9 ப்ரைமில் தான் ஃபுல் HD+ ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மேலே இந்த நாட்ச்சில் ஒரு 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இது வந்து போன ஜென்ரேஷன் செல்ஃபி கேமரா மாதிரி தான், பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. இப்போ டிஸ்பிளே மட்டும் இங்கே அப்கிரேட் கிடையாது, உள்ள ஸ்பெக்ஸும் மேஜராக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரெட்மி 9 ப்ரைமில் மீடியாடெக்கோட ஹீலியோ G80 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. போன ஜென்ரேஷன் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 439ஓட கம்பேர் பண்ணையில் இது ரொம்பவே ஒரு பெரிய ஜம்ப். ஸோ இன்ஃபேக்ட் இப்போ ரியல்மியோட அந்த கேமிங் ஃபோக்கஸ் நார்சோ 10ல் யூஸ் பண்ண அதே சிப் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 9ல் உள்ள G85ஓட இது லைட்டாக தான் கொஞ்சம் கம்மியான ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ்னு வரையில. ஸோ ஹார்ட்வேர் ரொம்பவே தரமான ஹார்ட்வேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட 4 GB ரேமும் 64 இல்லை 128 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டும் இருக்குது. வேணும்னா இந்த ஸ்டோரேஜை இன்னமும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பேட்டரின்னு பார்த்தா 5020 mAh பேட்ரி. ஸோ இங்கே பெருசாக எதுவும் மாறல. ரெட்மி 8லேயே 5000 mAh பேட்ரி இருந்துச்சு. ஸோ இங்கே 5020 mAh. ஸோ பெரிய மாற்றம் இல்லை. சார்ஜிங்கும் அதே மாதிரி தான் இருக்குது. பாக்ஸில் வந்து 10 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க. போன ஜென்ரேஷன் மாதிரியே 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கு தனியாக சார்ஜர் வாங்க வேண்டியிருக்கும். ஷாமியோட ஆன்லைன் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா அது ஒரு 450 ரூபா ஆகும். இப்போது திருப்பி கேமராஸ்க்கு வருவோம். பின்னாடி 4 கேமராஸ் இருக்குது. ஸ்பெக்ஸ்னு பார்க்கையில் பெருசாக எந்த மாற்றமும் இல்லை. ப்ரைமரிக்கு 13 மெகா பிக்சல் கேமரா, ரெட்மி 8A டியூவலில் உள்ள அதே சென்சர் தான். கொஞ்சம் புது AI சீன் டிடெக்ஷன் மோட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்காக ஸ்பெசிஃபிக்காக க்ரியேட் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. பாம் ஷட்டர் ஃபங்க்ஷன் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வீடியோ கலைடோஸ்கோப் ஆப்ஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மற்ற கேமராஸ்னு பார்த்தா ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர், 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர். இந்த 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் யூஸ் பண்ணி வீடியோவும் ஷூட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி மிச்ச சொச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயர்லெஸ் FM ரேடியோ, ஐஆர் பிளாஸ்டர் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி, P2i நானோ கோட்டிங், அப்புறம் வாட்டர் டைட் சீல் அந்த பட்டன்ஸ்க்கும் போர்ட்ஸ்க்கும். ஸோ ரெட்மி 9 ப்ரைம் நீங்கள் கொஞ்சம் மலையில் ஆக்சிடென்ட்லாம் நனைஞ்சிச்சினாலோ இல்லை கொஞ்சம் தண்ணி மேலே பட்டுச்சுனாலோ இதில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. மற்றபடி ஒரு சாஃப்ட் கேஸ் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ப்ரீ அப்ளைடாக வரும். ப்ரைஸிங் தான் கொஞ்சம் எதிர்பார்க்காத அளவுக்கு இங்கே பண்ணியிருக்காங்க. ரெட்மி 9 ப்ரைம் ரெட்மி 8ஓட அதே ப்ரைஸ்க்கு தான் வருது. 4 GB ரேம், 64 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 9999 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஹையர் 128 GB வேரியண்ட் வந்து 11999 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் தான் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸாக உங்களுக்கு தெரியுதா? ரியல்மி நார்சோ 10A இல்லை சாம்சங் கேலக்ஸி M11ஓட கம்பேர் பண்ணையில் இது ஒரு நல்ல ப்ரைஸிங்காக உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஸோ இதுதான் ரெட்மி 9 ப்ரைம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷனும். ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் நினைக்கிற உங்கள் கருத்து எல்லாத்தையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஃபோனை பற்றி என்ன வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ, கம்பேரிசன், டீட்டெயில் ரிவ்யூ, என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. நீங்கள் கேட்குற வீடியோஸை கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் சின்ன வீடியோவுக்கு. பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் a nice day. Bye.